ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் நம்மளோட சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையை எப்படி நம்ம மண்ணில் விதைக்கிறது அப்படின்றது தான். இது முளை கட்டியிருக்கு பாருங்கள். முளை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 5 to 7 hours தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் அதாவது அந்த வேஷ்டி துணின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கட்டி வச்சிடணும். இப்போ நம்ம எப்படி மண்ணில் விதைக்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி நிலக்கடலை நடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்படி கீழே பார்த்த மாதிரி வைக்க போகிறேன். முளை விட்டது உள்ளே போகும். ஏன்னா அதில் தான் நம்ம வேர் வரும், மேலே செடி வரும். அதனால் அதை அடியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக தான் நான் போட போகிறேன். அதே மாதிரி தோண்டி ஒரேடியாக உள்ளே புதைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கை வச்சு விலைக்கு பார்த்தோன்னா கடலை தெரியணும். அந்தளவுக்கு தான் நான் புதைச்சிருக்கேன். கொஞ்சம் தான் ஆளை வச்சு புதைச்சிருக்கேன். அப்புறம் நம்ம அதை மூடிடலாம். மூடுறதும் மண் செட் ஆகிற அளவுக்கு மூடினா போதும். போட்டு அழுத்த தேவையில்ல. நான் 4 கடலை வச்சுருக்கேன். 4 கடலையை நான் உள்ளே வச்சுக்கிறேன். நான் அவ்வளோ பொறுமையாக போட்டால் நீங்களாம் சேனலை விட்டு வெளில போயிடுவீங்க. அதனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு காட்டிக்கிறேன். 4த்தையும் கொஞ்சம் கேப் விட்டு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு பேரல் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் பேரல் அப்டேட் பண்ணலாம். அதாவது அப்டேட்னா இன்னொரு பேரல் வைக்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் நடுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அடுத்து வேறு ஏதாவது பேரல் செட் பண்ணும்போது நான் அடுத்து இதான் செட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த செடி நட்டாலும் எந்த விதை போட்டாலுமே நம்ம தண்ணி ஊற்றுறது அவசியம். அது கூட நம்ம கையில் எடுத்தோ இல்லை மக்களை ஊற்றுறதை விட நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா வாட்டர் கேன் ஏதாவது இருந்ததுன்னா வாட்டர் கேன் மூடியில் குண்டூசி பின் வச்சு நம்ம ஓட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம ஊற்றலாம். அப்போ தான் விதை வெளியில் வராமல் இருக்கும். இல்லைனா வெளியில் வந்துச்சுன்னா விதை திருப்பி நம்ம புதைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணியோ இல்லை வாட்டர் கேனில் ஓட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ 2 வாரத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம அடியில் புதைச்சி வச்சது மேலே வந்திருக்கு. கிரவுண்ட்நட் மட்டும் மேலே எட்டி பார்க்குது. லைட்டாக தெரியுதா உங்களுக்கு? சைடெல்லாம் மிளகா விதை இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே எட்டி பார்க்குது. நல்லாவே வளர்ந்துருக்கு. அடியில் வேறு வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது நல்லா வளருன்றது என் நம்பிக்கை. வளரணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க முடியும். ஒரு வீடியோ விட்டு ஒரு வீடியோ வரலாம், இல்லை அடுத்த வீடியோவும் வரலாம். கண்டிப்பாக இதோட அப்டேட் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அல்டில் தென் பை ஃப்ரம் KVSS Suji. பாய். இந்த நிழலை வச்சு எண்டு கார்டு போடுறேன்னு காமெடி பண்ணி வச்சுருக்கேன், கோச்சிக்காதீங்க.